வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய வாசிப்பு மாகாளி அவர்கள் உங்களுக்கு தரக்கூடிய ஆசீர்வாத செய்திகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இது ஒரு கலெக்டிவ் எனர்ஜிக்கான ரீடிங். அதே போல் நான் மாகாளி அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி எடுத்திருக்கேன் இல்லையா, உங்களுக்கு உங்களுடைய அம்பாள்னு இருப்பாங்க இல்லையா, தனிப்பட்ட முறையில் நீங்கள் பிரத்திங்கிற அம்மா வழிபாடு செய்யக்கூடிய நபர்களாக இருப்பீங்க, இல்லை வாராகி, சாமுண்டீஸ்வரி, இது போன்று உங்களுக்கு யார் ரொம்ப 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 பிடிச்சிருக்கோ, பத்ரகாளி, ஜெகன் மாதா சக்தி, ஸோ மகாலட்சுமி, இது போன்று யாராக இருந்தாலும் சரி எல்லாமே ஒரு சக்திக்குள் தானே அடக்கம். ஸோ அவர்களுடைய வாசிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுடைய அம்பால் அவங்கள மனசில் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அதில் ஒரு 10 விஷயங்கள் வருதுன்னா அதில் 4 விஷயங்கள் உங்களுக்கு பொருந்துவதாக இருக்கலாம், பொருந்தாதது வேறு ஒருக்கான செய்தியாக கூட இருக்கலாம். சரியா? எவ்வளோ பொருந்ததோ அவ்வளோ பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த அம்பாள் நீங்கள் வணங்கக்கூடிய அன்னை உங்களுக்கு தரக்கூடிய செய்திகள் என்ன அப்படிங்கிறது இப்போ உங்களோட அட்டையின் வழியாக பார்க்கலாம். முதல்ல அட்டைகள் எடுத்துட்டு அதற்கப்புறம் அதற்கான வாசிப்பை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ உங்களுக்கான வாசிப்பை பார்க்கலாம். உங்களுக்கு அம்பாள் கொடுத்துருக்க அட்டைகள் எல்லாமே ரொம்ப சிறப்பான அட்டைகளாக இருக்குது. 1 2 மட்டும்தான் கொஞ்சம் ஒரு குழப்பத்தை தரலாம், இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு அதை ஒரு தெளிவு கொடுக்குறேன். சரியா? ஸோ பயம் வேண்டாம். முதல்ல கொடுத்துருக்கிறது வந்து ஹை பிரஸ்டஸ் கொடுத்துருக்கா. இதை பார்க்கும்போது உங்களுடைய அம்பாள்ங்கிறது உங்களோட குலதெய்வமாக இருக்கலாம். பெண் தெய்வம் குலதெய்வமாக நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு அட்டை உங்களுக்கானதாக இருக்கலாம். அதே போல் உங்களோட உள்ளுணர்வு வழியாக அவள் உங்களுக்கு வழிகாட்டிகிட்ருக்கா. சில பேருக்கு கனவுகள் மூலயமா வழிகாட்டக்கூட வாய்ப்புகள் உண்டு. கனவுல அந்த அம்பாலோட தரிசனத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களோட உள்ளுணர்வுங்கிறது ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. நீங்கள் ஏதாவது கேள்விகள் மனசுக்குள்ளே வச்சுருக்கீங்க அப்படின்னா வெளியிலேருந்து பதில் எதிர்பார்க்காதீங்க. அது உங்களுக்குள்ளேருந்தே உங்களுக்கே தெரியும், உங்களாலேயே புரிஞ்சுக்க முடியும். அந்த அளவுக்கு மனசுங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கும். சில பேர் தியானம் பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. மனசு எவ்வளோ அமைதியாக வச்சுக்கிறீங்களோ, எந்த ஒரு சலனமும் இல்லாமல் வச்சுக்கிறீங்களோ, வெளியிலேருந்து சப்தங்களை குறைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களோட உள்ளுணர்வு உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கான விடைகள் உங்ககிட்ட தான் இருக்குது. உங்கள் கேள்விகள் ஏதாவது உங்களுக்கு இருந்ததுன்னா அதற்கான பதில்கள் உங்களிடம் இருந்து பெறப்படக்கூடிய பதில்கள் தான் ரொம்ப 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 சிறப்பான பதில். சரியா? இதுதான் அம்பாள் முதல் விஷயமாக உங்களுக்கு தரா. சிலர் தனிமையில் இருக்கலாம், இல்லத்தரசிகளாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் நீங்கள் தனிமையில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. உங்கள் மனதை மேன்மையான நிலைக்கு எப்படி வச்சுக்கணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. எந்த ஒரு குறையுமே வேண்டாம். என்னடா இப்படி நம்ம தனியாக இருக்கமேன்னு கிடையாது. இந்த ஒரு நேரம்ங்கிறது உங்கள் வாழ்க்கையில் மிக 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 முக்கியமான நேரம். இந்த ஒரு நேரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை வந்து வளம் பெறக்கூடிய காலமாக இருக்கலாம். படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இந்த ஒரு நேரத்தை விரயம் பண்ணாதீங்க. இந்த நேரங்கிறது உங்கள் அறிவுங்கிறது ரெட்டிப்பாக வேலை செய்யக்கூடிய காலகட்டம் இது. ஸோ பயன்படுத்திக்கோங்க, வருந்தாதீங்க. எந்த ஒரு வருத்தமோ இல்லை ஏதோ ஒன்று ஒரு குறையோ குற்றமோ சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையில் இரட்டிப்பாகும். அதே நீங்கள் அமைதியாக இருக்கீங்க, மனசில் ஒரு தியான நிலையில் இருக்கீங்க அப்படின்னா எந்த வித குழப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைக்கான திறவுகோலாக உங்கள் உள்ளுணர்வு உங்களுக்கு சில பதில்கள் கொடுக்கும். ஸோ வெளியிலேருந்து வரக்கூடிய சப்தங்களை நிராகரிச்சுட்டு உங்கள் மனசுக்குள்ளே என்ன பேசுகிறாங்க அந்த அம்பாலே வந்து உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுப்பா உங்களோட உள்ளுணர்வு வழியாக. நான் சொன்ன மாதிரி இது உங்களோட குல தெய்வமாக கூட இருக்கலாம். ஸோ அவள் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாத செய்திகளை இந்த வாசிப்பின் மூலியம் பார்க்கறத விட உங்களோட உள்ளுணர்வு வழியாக பாருங்கள், ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா காளியம்மா மாதிரி கையில் கத்தியோட வாளோடு வந்திருக்காங்க, குயின் ஆஃப் ஸ்வாட். உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. சரியா? ஒரு கோபத்துலையோ ஒரு வெறுப்புலையோ விரக்திலையோ சொல்லுவாங்களே ஆத்திரத்தில் புத்தி கெட்டெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அறிவு சார்ந்து யோசிக்கக்கூடிய காலகட்டம் இது. சரியா? முதல் அட்டையே உள்ளுணர்வை உங்களுக்கு வழிகாட்டும்னு வந்திருக்கு. 2வது அட்டை வந்து உங்களுக்கான அறிவுத்திறன் மேம்படக்கூடிய காலகட்டம் இது. ஸோ புத்திசாலித்தனத்தோடு நீங்கள் சில விஷயங்களை இப்போ பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சில நேரங்களில் சில சூழ்நிலைகளை விட்டு நீங்கள் விலக வேண்டியிருக்கலாம். இந்த சூழ்நிலை அப்படிங்கிறது தொழில் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்லை ஏதாவது மனிதர்களை விட்டு விலகக்கூடிய காலகட்டமாக இருக்கலாம். எதுக்குமே பயப்படாதீங்க, அந்த அம்பாள் இருக்கா. சரியா? ஸோ இப்போ நீங்கள் இந்த வாசிப்பை பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் நேரம் உங்கள் மூச்சை கவனிச்சுட்டு நீங்கள் வணங்கக்கூடிய அம்பாள் இருப்பா இல்லையா, அவளை மனசார தியானம் பண்ணுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டுதல் கொடுப்பா. சரியா? யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது, இந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம எப்படி முடிவு எடுக்கணும், எப்படி செயலாற்றணும், என்ன பண்ணால்
வேலை சார்ந்து, உறவு சார்ந்து, குடும்பம் சார்ந்து, குழந்தைகள் சார்ந்து என்ன செஞ்சால் இந்த ஒரு க்ஷணத்தில் இந்த ஒரு புத்திசலித்தனமான முடிவை எடுத்தால் எப்படி உங்கள் வாழ்க்கை மேன்மையான நிலையை எடுத்துகிட்டு போகுமோ அந்த மாதிரி ஒரு தன்மை உங்களுக்கு வரும். உங்களுக்குள்ளேருந்தே வழிகாட்டுதல் வரும். நான் திரும்ப திரும்ப அதை தான் சொல்லுவேன். பதில்கள் வெளியில் தேடினீங்கன்னா அது போலியான பதில்களாக தான் இருக்கும். இப்போ இந்த வாசிப்பை கூட நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் உட்காந்து தியானம் பண்ணுங்கள். உங்களுடைய அம்பாள் கிட்ட நீங்கள் கேளுங்க, பேசுங்க. அவ கொடுக்கக்கூடிய பதில்கள்ங்கிறது உங்களுடைய உள்ளுணர்வு வழியாக வரும். ஸோ அதில் எந்த ஒரு போலித்தன்மையுமே இருக்காது. அதுதான் நிஜம். ஸோ அந்த நிஜத்தை நம்புங்க. நிழல்கள் பின்னாடி ஓடாதீங்க. சிலர் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகி கூட போகலாம். அவங்க விலகி போகிறதுனால தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடியலே வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் எந்த ஒரு அச்ச உணர்வுமே தேவையில்லை. ஷாத் அந்த அம்பாலே வந்து கையில் ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தீமை தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கட் பண்ணி தூக்கி தூரமாக போடுறான்னு நினச்சிக்கோங்க. ஸோ நல்லா இருக்குது. உங்களோட வாசிப்புங்கிறது மிக அற்புதமாக இருக்குது. 3வது அட்டை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல செய்தி. உங்கள் வாழ்க்கையில் வந்து இதெல்லாம் வருமா, நடக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நீண்ட காலமாக இழுத்துக்கிட்டே இருந்த இழுப்பறியில் இருந்த செய்திகள் எல்லாம் டக் 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 முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள், இழுவையில் இருந்த விஷயங்கள் எல்லாம் டக் 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 டக்குன்னு முடிஞ்சிடும். அது வேலை சார்ந்து, உறவு சார்ந்து, ஏதோ ஒன்று பிரச்சனையாக இருந்ததுப்பா, அது டக்குன்னு முடிஞ்சிடுச்சுப்பா அப்படிங்கிறது போல இருக்கும். சில நேரங்களில் நீங்களே ஒரு திடீர் முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வேகமான செய்திகள் வரும். இதெல்லாம் வருமானு நினச்சிட்டு இருந்த செய்திகள் கூட நான் சொன்ன மாதிரி வேகமான செய்திகள் ஏதாவது ஃபோனில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரலாம். ஏதாவது கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரி ஏதாவது இழுப்பறியாக இருந்த விஷயங்கள் கூட உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரலாம். ஆனால் இங்கே ஒரு விஷயம் நம்ம என்ன பார்க்கணுன்னா, ரொம்ப அவசரமாக செயலாற்றாதீங்க. ஓகேவா? புத்திக்கு வேலை கொடுங்க, சிந்திச்சு செயல்படுங்க, பதட்டப்படாதீங்க. அவசரப்பட்டீங்கன்னா காரியம் சிதறும். ஸோ பதறாமல் எது நிஜமோ எது உண்மையோ அறிவு சார்ந்து எந்த விஷயத்தை நீங்கள் சரியாக எடுத்தால், ஆமாம், இங்கே இந்த வரக்கூடிய அட்டைகள் எல்லாம் பார்க்கும்போது வேலை சார்ந்த, உறவு சார்ந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடிய மனநிலையில் நீங்கள் இருக்கீங்க. அப்போ எப்படி சிந்திச்சு செயற்படணும்? ஒரு விஷயம் நம்ம செஞ்சுட்டு அது பின்னாடி நம்ம வருந்தவே கூடாது. அதற்கு முன்னாடி நம்ம 100 வாட்டி கூட யோசிக்கலாம். யோசிக்கிறது தவறு கிடையாது. செஞ்சுட்டு வருத்தப்படக்கூடாது, அதுதான் தவறு. சரியா? ஸோ அவசரமாக எடுக்காதீங்க, சிந்திச்சு செயல்பட்டு எடுங்க அப்படிங்கிறது அம்பாள் கொடுக்கக்கூடிய இன்னொரு விஷயமா இருக்குது. நல்லாயிருக்கு. உங்களோட அட்டைகள் ஒன்று ஒன்றும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. 8 ஆஃப் கப்ஸ். நான் சொன்ன மாதிரி நகர்வு. எங்கேயோ நீங்கள் நகர்ந்து போகிறீங்க. இது இடம் பெயர்தலாக இருக்கலாம், ஒரு வீடு விட்டு இன்னொரு வீட்டுக்கு, புது வீட்டுக்கு போகிறதா இருக்கலாம், இல்லை ஊரை விட்டு ஊர் போகிறதா இருக்கலாம், இல்லை ஆல்ரெடி நீங்கள் போயும் இருக்கலாம். ஒரு தனிமையில் இப்போ நீங்கள் வாழக்கூடிய நபர்களாக இருக்கலாம். பைரவர் வந்து உங்களுக்கு உற்ற துணையாக இருப்பாங்க. ஸோ சக்தியும் இருக்கா. பைரவர் சிவன் வழிபாடு செய்யக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க. உங்கள் வீட்டில் டாகி நான் இருக்கலாம். ஸோ டாகோட எனர்ஜி இருக்குது அப்படின்னா நல்லது. அவன் உங்களை பார்க்குற மாதிரி இருக்க பாருங்கள். ஸோ நீங்கள் ஒரு தெய்வீக கண்காணிப்பில் இருக்கீங்க. அந்த ஒரு தெளிவாக நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. எந்த ஒரு பயமும் வேண்டாம். பழைய சூழ்நிலை, வேலை, உறவு, வாழ்க்கை முறைகளை விட்டு வெளியேறக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்கலாம். ஏதோ ஒன்று நமக்கு வேண்டாத விஷயத்தை விட்டு நீங்கள் நகர்றீங்க. அந்த நகரும் போதும் மனசில் சில அச்சங்களும் பயங்களும் இருக்கும். நம்மளால் இனிமேல் எப்படி வாழ முடியும், இது இல்லாமல் நம்மளால் இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பயங்கள், ஒரு குழப்பங்கள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் அம்பாள் பார்த்துப்பா. ஸோ நான் தான் சொன்னேன், உங்களுக்கு உள்ளுணர்வுலேருந்து வழிகாட்டுவா அப்படின்ட்டு. சில நேரங்களில் சில பேர் வந்து இது ஒரு தோல்வியாக நினைக்கலாம். நம்ம வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்குதே, நம்ம வாழ்க்கையில் தோத்துட்டோமோ, மற்றவங்க நம்மளை வந்து கை காட்டி சிரிச்சிடுவாங்களோ, மற்றவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணுமே, இப்படி அவமானமாக நிற்கிறோமே அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு குற்ற உணர்வுகள் கூட சில நேரங்களில் உங்களுக்கு கொடுக்கலாம் மனசு. ஆனால் அதெல்லாம் வேண்டான்னு அவள் சொல்கிறா. சரியா? இந்த ஒரு முடிவுங்கிறது முடிவு இல்லை. இந்த 8 ஆஃப் கப்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கும் இந்த அட்டைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குது அப்படின்னா இது ஒரு அவமானமாக கருதக்கூடிய விஷயம் கிடையாது. அப்படி யாராவது உங்களை அவமானப்படுத்துகிறாங்கன்னா அவங்க ஒரு தெளிவில்லாமல் அதை அப்படி பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் மன்னிச்சு மறந்து விட்டுருங்க. இது வந்து ஒரு புதிய தொடக்கம் தான். சரியா? ஸோ அம்பாள் இதையும் உங்ககிட்ட சொல்கிறான்னு நினச்சிக்கோங்க. ஒரு புதிய தொடக்கம். எங்கேயுமே உங்கள் மனசை விட்டுடாதீங்க. எல்லாமே நன்மைக்கு. சரியா? நல்லா இருக்குது. நீங்கள் ஏன் அப்படி வருத்தப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த அட்டையை பார்க்கும்போது அப்படி ஒரு வருத்தம், என்னை இவங்க புரிஞ்சிக்கலையே, என்னை இப்படி அவமானப்படுத்துகிறாங்களே, நான் ஒரு பிரச்சனையிலேருந்து தானே வரேன், ஏன் என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு உங்களோட மனசுலேருந்து அந்த ஒரு குரல் கேட்கலாம். ஆனால் நீங்கள் பாருங்கள், யாரையுமே புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்குலாம் இங்கே இந்த ஒரு காலகட்டத்தில், இந்த அறிபறியான ஒரு காலகட்டத்தில் அப்படி இருக்க வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ நீங்கள் உங்களை புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் உங்ககிட்ட பேசுங்க, நீங்கள் உங்ககிட்ட அன்பாக இருங்க, உங்களுக்கான ஒரு காதலை நீங்கள் கொடுத்துக்கோங்க, உங்களுக்கான பராமரிப்பை நீங்கள் கொடுத்துக்கோங்க. மற்றவங்க உங்களுக்கு என்னென்ன செய்யணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ அதெல்லாம் முதல்ல நீங்கள் உங்களுக்கு செஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ பயம் வேண்டாம். ரொம்ப அழகான அட்டை தான் இது. பார்க்கும்போது தான் உங்களுக்கு அப்படி தெரியும், ஆனால் பயம் வேண்டாம். ஓகேவா?
இந்த அட்டையை பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு நகர்வுக்கு பின் இந்த போன்ற உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய வாழ்க்கை வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏதாவது ஒரு அவமானமான ஒரு நிகழ்வு உங்கள் வாழ்க்கையில் நடக்குது நீங்கள் கருதுனீங்கன்னா ஓகேவா, 10-10 பார்க்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க. ஸோ சில நேரங்களில் ரொம்ப ஓய்வு இல்லாமல் அதிகப்படியான உழைப்பை கொடுக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க. மன சோர்வு இருக்கலாம், உடல் சோர்வு இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு காலகட்டத்தில் அவங்கவுங்க கிட்ட அவங்கவுங்களோட வேலையை ஒப்படைச்சிருங்க. எல்லாத்தையுமே நீங்கள் தூக்கி சுமக்கணுன்ற ஒரு அவசியம் கிடையாது. ஸோ உங்களுக்கான ஓய்வை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது அம்பாள் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஓய்வு எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம சோம்பேறித்தனம் கிடையாது, நமக்கு அதுவும் தேவை. ஓகேவா, மனதளவிலையும் உடல் அளவிலையும் சில நேரங்களில் ஒரு கட்டத்துக்கு மேலே அதிகமான உழைப்பை கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஆற்றலுங்கிறத நம்ம இழந்துருவோம். ஸோ அன்றாட வாழ்க்கையை நம்ம பார்க்குறதே ரொம்ப சிரமமாயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களுக்கு கொடுத்துட்டு உங்களுக்கான ஓய்வை எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது ஒரு அட்டை. இன்னொன்று வந்து 10 ஆஃப் பென்டகல்ஸ். கேட்கவே வேண்டாம். சில விஷயங்கள் எல்லாம் விட்டு நீங்கள் விலகும்போது அது உங்களோட மன பயமாக கூட இருக்கலாம். இப்போ இந்த அட்டைகளை வந்து பார்க்கும்போது இப்போ நீங்கள் ஒரு குடும்ப தலைவியாக இல்லை குடும்ப தலைவனாக இருக்கீங்கன்னா ஏதோ ஒரு சந்தேகம், வேண்டாத பிரச்சனைகள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது இதெல்லாம் ஒரு மன பயமாக கூட இருக்கலாம். இதெல்லாம் விட்டு நீங்கள் விலகும்போது உங்களுக்கான பணம் சார்ந்த ஒரு போதுமான அளவு பொருளாதார வளர்ச்சியும் ஏற்படும். அதே போல் குழந்தைக்காக காத்துட்ருக்கீங்க அப்படின்னா குழந்தைகள் சார்ந்து நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க வாய்ப்புகளும் இருக்குது. நீங்கள் எப்போ உங்கள் மனசை மாற்றிக்கிறீங்களோ, மாற்றம்ங்கிறது வெளியிலேருந்து வரவே வராது. முதல்ல உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் உங்கள் உள் மனதில் உள்ளேருந்து இந்த உள்ளுணர்வு சொல்லுது இல்லையா, அது சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்துட்டு இது சரி செஞ்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லும். அதை நம்ம சோம்பல் படாமல் சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு நம்மளோட அச்ச உணர்வை விட்டுட்டு சரி பண்ணிக்கிட்டோம்னா கண்டிப்பாக இது போன்ற 10 நாணயங்கள் பகட்டான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை, பொருளாதார சிக்கல்கள் இல்லாத வாழ்க்கை, நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூட வாய்ப்புகள் உண்டு. திருமணத்திற்காக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு திருமணம், நல்ல குடும்பம், நல்ல சுற்றத்தார் அமைவாங்க. ஸோ எது கிடைக்காது அப்படின்னு நினச்சிங்களோ அதெல்லாம் கிடைக்கக்கூட வாய்ப்புகள் இருக்குது. நான் சொன்ன மாதிரி 10-10 பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு வாசிப்பு உங்களுக்காக இருக்கலாம். அதே நேரம் 2. ஸோ 2ங்கிறது உங்களோட பிறந்த தேதி, பிறந்த மாதமாக கூட இருக்கலாம். எதிர்காலத்தை பற்றி பேசக்கூடிய அட்டை தான் இது. ஓகே, 2 பாதை இருக்கலாம். இதில் போகலாமா அதில் போகலாமா அப்படிங்கிறது போல இருக்கலாம். புதிய திட்டங்கள், புதிய மாற்றங்கள், இடமாற்றம், இதை எல்லாமே வச்சு பார்க்கும்போது உங்கள் அட்டைகள் மொத்தத்தையும் வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு மாற்றத்திற்காக நீங்கள் ஆசைப்படுறீங்க. இப்போ திருமணம் செஞ்சுக்கிட்டு வேறு ஒரு வெளிநாடு வெளியூர் போய் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாகவும் இருக்கலாம். இல்லை வேலைக்காக ஒரு புது நாட்டுக்கு போகணும், இல்லை ஒரு புது ஊருக்கு போகணும், ஏதோ ஒரு விஷயம் இருக்கலாம். எஸ், போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. பார்த்தீங்களா, உங்களோட உலகம்ங்கிறது உங்கள் கைகளில் தான் இருக்குது. நீங்கள் பெரிய விஷயங்களை வந்து அடையக்கூடிய நபர். இது வந்து மற்றவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் உன்னால் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்பாதீங்க, கண்டிப்பாக உங்களால் முடியலன்னா யாரால் முடியும்? ஒரு மனுஷன் ஒன்று சாதிக்கிறான் அப்படின்னா அவன் சாதிக்கக்கூடிய மனுஷன் இந்த உலகத்தில் தானே இருக்கான். அவன் சாதிக்கும் போது எதற்காக உங்களால் சாதிக்க முடியாது? ஸோ உங்களோட உலகம் உங்கள் கைகளில் இருக்குது. நீங்கள் எதை சாதிக்கணும்னு விரும்புகிறீங்களோ அதில் ஒரு தர்மம், நியாயம் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அதை உங்களால் செய்ய முடியும். அதற்கான அந்த உழைப்பை நீங்கள் போடணும். அதற்கான விஷயங்களை முதற்கொண்டு பார்க்கணும். ஃபோக்கஸ் அங்கே மொத்தமாக குவிக்கணும். இந்த சின்ன வயசில் நம்ம விளையாண்டு இருப்போம் இல்லையா, அந்த பூத கண்ணாடி, அதுதான் உங்களோட மொத்த பார்வையும் மொத்த கவனத்தையும் அங்கே கொடுக்கணும். உங்களோட மொத்த ஆற்றலையும் அங்கே வெளிப்படுத்தணும். அது வேலை சார்ந்து, குடும்பம் சார்ந்து ஆற்றல் எங்கேயுமே சிதறி போகக்கூடாது. நீங்கள் பல விஷயங்களை பார்த்துக்கிட்டே பேன் உட்காந்துட்டு இருந்தால் நமக்கு எதுவுமே கிடைக்காது. வேலை சார்ந்து, உறவு சார்ந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு நான் தீர்மானமாக எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு நீங்கள் தீர்மானம் பண்ணிட்டீங்க, ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிறீங்க அப்படின்னா அதற்கான ஒரு ஆற்றலை நீங்கள் வளர்த்து கொள்ளும்போது, அந்த ஆற்றலை பத்திரமா பாதுகாக்கும் போது தான் உங்களுக்கு நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை செஞ்சுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கலாம் இது. ஸோ பயம் வேண்டாம். இது எல்லாத்துக்குமான பதிலாகவே வருது. வேலை சார்ந்து, உறவு சார்ந்து, உங்கள் உடல் ஆரோக்கியம் சார்ந்து சில நேரங்களில் சில தடுமாற்றங்கள் ஏற்படலாம், சில தோல்விகள் எட்டி பார்க்கலாம். இருந்தாலும் பயம் வேண்டாம். ஓகேவா, ஸ்ட்ரென்த் கார்டு ரிவர்ஸில் வந்திருக்கே அப்படிங்கிற பயம் வேண்டாம். இது இப்படி திருப்புறதுக்கும் உங்களால் முடியும். தன்னம்பிக்கை குறைவு எவ்வளோதான் தெரிஞ்சாலும் புரிஞ்சாலும் உங்களை பற்றி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது, இருந்தாலும் உள்ளுக்குள்ள அந்த ஒரு பயம், ஒரு சாத்தான் உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிறது போல இருக்கு. ஆழ்மன பயம்னு சொல்லுவாங்க இல்லையா, மன அழுத்தம்னு சொல்லுவாங்க இல்லையா. உங்களோட சக்தியை நீங்கள் மீட்டெடுத்துக்கொள்ளனா யார் மீட்டு கொடுப்பாங்க? இந்த அம்பாலே இருந்தாலும் அவள் உங்களுக்கு உள்ளேருந்து ஒரு குரலாக உங்களுக்கு சொல்வா, இது செய் அப்படின்னு தான் சொல்வா. அதை நம்ம தான் புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்களை பண்ணும்போது தான் இந்த மன பயம்லாம் விலகி போக வாய்ப்புகள் உண்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருங்க, தியானம் பண்ணுங்க, எந்த வித ஷார்ட்கட்டும் யூஸ் பண்ணாதீங்க.
புதுசாக ஏதாவது படிக்கணும் அப்படின்னா தாராளமாக படிக்கலாம். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது, புதிய வேலைக்கான திட்டங்களை முயற்சி செய்வது, இதெல்லாம் பண்ணலாம். எந்த வித தயக்கமும் வேண்டாம். ஸோ உங்களோட எல்லா அட்டைகளுமே வந்து ஒரு திசை மாற்றத்திற்கான அட்டைகளாக தான் வந்திருக்கு. ஸோ எல்லாமே நல்லாயிருக்கு. நான் சொன்ன மாதிரி சிம்ம வாகினியாக வந்திருக்கா. சரியா? ஸோ இந்த அட்டைகள் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் உங்ககிட்ட யோசித்து உட்காந்து சிந்திச்சு செயல்பட்டிங்கன்னா போதும். மற்றவர்கள் வந்து சில அனுபவங்களை வச்சு உங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள். ஆனால் உங்களுக்குன்றது நீங்கள் அனுபவப்பட்டால் மட்டுமே தெரியும். சில நேரங்களில் உங்களுக்கு சில கர்மாக்கள் மீது நம்பிக்கை இருக்கலாம். என்னோட கர்மா எனக்கு இப்படியெல்லாம் கெட்டது நடக்குது அப்படிங்கிறது மாதிரி இருக்கலாம். ஆனால் அதையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கோங்க. எங்கேயுமே நீங்கள் ஒரு குற்றம், குறை, புலம்பல்கள் இது போன்ற ஏதாவது மனசுக்குள்ளேயோ இல்லை வெளியிலையோ பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா புலம்பாதீங்க. நிஜமாக சொல்கிறேன், புலம்பாதீங்க. புலம்பும்போது இப்போ உங்ககிட்ட ஒரு காந்த ஆற்றல் இருக்குது அப்படின்னா இந்த புலம்பல்களாக இருக்கட்டும், வருத்தமாக இருக்கட்டும், பொறாமையாக இருக்கட்டும், வேறு எந்த வித நச்சுத்தன்மை வாய்ந்த சிந்தனைகளாக இருக்கட்டுமே, அந்த காந்தத்தின் ஆற்றல் மேலே நீங்கள் அதுதான் ஈர்ப்பீங்க. இதே ஒரு நல்ல விஷயம், எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்குது. அந்த அம்பாலோட வழிகாட்டுதல் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எஸ், சொல்யூஷன், அதுதான், அந்த தீர்வு தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும். ஸோ பிரச்சனையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்னும் மேற்கொண்டு நிறைய பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கும். ரயில் பெட்டி மாதிரி அது பாட்டுக்கு பொடியாக வரும். ஆனால் நீங்கள் எப்போ தீர்வை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களோ அதற்கான மனிதர்கள், அதற்கான சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது நீங்கள் திருமணம் சார்ந்து பார்த்தாலும் சரி, வேலைக்காக பார்த்தாலும் சரி, உங்களோட ஆரோக்கியம், குடும்பம் சார்ந்து, குடும்பத்தில் ஏதாவது குழந்தைகள் சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஆட்டிசம் அது போன்ற ஏதாவது குழந்தைகள் உங்கள் வீட்டில் இருக்காங்க, உங்கள் வீட்டில் மனநல கொஞ்சம் அதிகமாக அக்கறை கொண்டு பார்க்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் தியானம் பழகுங்க. உங்களுக்குள்ள சக்தியை ஏற்றுங்க. உங்களோட ஆற்றலை பெருக்கிக்கோங்க. நீங்கள் இருக்கக்கூடிய இடத்த சுத்தபத்தமாக வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ நல்ல ஆற்றலோடு திகழ்கிறீங்களோ அந்த குழந்தைகளுக்கு அந்த ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் குழந்தைகள் அந்த சேட்டை பண்ணுறது குறையும். இதெல்லாம் முழு நம்பிக்கையோட அந்த சக்தியின் சொரூபமே நான் தான், எனக்குள்ளே அந்த அம்பாள் இருக்கா. இப்போ உங்களுக்கு பிடிச்ச அம்பாள் நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு பிடிச்ச அம்பாலாக இருக்கலாம், உங்களோட குலதெய்வமாக இருக்கலாம். நீங்கள் எப்பப்போ உங்கள் வாழ்க்கையில் அந்த ஒரு ஒழுக்கத்தோட, ஒரு தர்மத்தோட, ஒரு நேர்மையோடு இருக்கும்போது அம்பாளுங்கிறது வெளியில் இல்லை, அவள் உங்களுக்குள்ளே தான் இருக்கா. ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், எல்லாருக்குள்ளேயும் அம்பாலோட சக்தி இருக்கும். சரியா? ஸோ அதை நீங்கள் முழுசாக உணரும்போது அவங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் புல்லரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த பராசக்தி அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே தான் இருக்கா. அவள் அழகாக சிங்கத்தின் மேல் அமர்ந்திருக்கா. ஸோ இந்த அம்பாலோட அருள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. நீங்களே ஒரு சக்தி தான். இந்த சக்தியை இன்னொரு சக்தியோட வாசிப்பை பார்த்துட்ருக்கு அப்படிங்கிறது போல தான் என்னால் இங்கே உணர்ந்து சொல்ல முடியுது. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த வாசிப்பு பார்க்குறது முக்கியம் கிடையாது. கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கண்ணை மூடி உட்காருங்க. உங்களோட சுவாசத்தை கவனிங்க. கண்டிப்பாக இந்த அம்பாள் உங்கள் மனசுக்குள்ளே இருப்பாள். அவள் உங்களுக்கு சொல்வாள், இதை விட அற்புதமாக நான் என்ன வாசிப்பு எடுக்கிறேன். அவள் உங்களுக்கு அழகாக வாசிப்பு எடுப்பாள். முதல் அட்டையே ஹைப்ரிஸ்டஸ் வந்தது இல்லையா, உங்களோட உள்ளுணர்வு அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது, நல்ல ஒரு புரிதல் இருக்குது. ஆனால் சில நேரங்களில் உங்களோட பயத்தின் காரணமாக ஏதோ ஒரு குழப்பங்கள் இருக்கலாம், ஏதாவது ஒரு மாயைகள் இருக்கலாம். அதிலெல்லாம் அப்பப்போ போய் மாட்டிக்கிறீங்க. ஸோ அப்படி கிடையாது. எப்பப்போ சந்தேகங்கள் வருதோ அப்பப்போ நீங்களே தெளிவு நிலைக்கு வந்துடுங்க. ஓகேவா? நான் சொன்ன மாதிரி கேள்விக்கான பதில் உங்களிடமே இருக்குது. உங்களிடம் இருக்கக்கூடிய பதில் தான் உண்மையான பதில். அது மட்டும்தான் நிஜம். ஸோ இது யாரும் இல்லை, நீங்கள் தான். சரியா? ஸோ இந்த சிங்கம் அப்படி ஜம்முன்னு இருக்குது. நீங்களும் அதே மாதிரி ஜம்முன்னு இருப்பீங்க. பயம் வேண்டாம். உங்களுக்கு உள்ளே இருக்க அந்த வலிமையை நீங்கள் உணர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா போதும். வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் இருந்தாலும் அதில் இருந்தெல்லாம் நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க. அறிவு சார்ந்து யோசிங்க, உணர்ச்சி வசப்படாதீங்க. அப்படிங்கிறது தான் இந்த அம்பாள் இந்த வாசிப்பில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயமா என்னால் பார்க்க முடியுது. ஸோ இந்த ஒரு வாசிப்பை யாருக்கு பொருந்ததோ எடுத்துக்கோங்க, பொருந்தாதவங்க தவிர்த்துருங்க. நன்றி.